ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் உதவி இயக்குனர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் இதை விட கொடுமையாக இருந்துச்சு. எல்லாரையும் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையும் வந்து அந்த படத்தை ரசிக்க வைத்தவர் வந்து பாக்யராஜ். ஆமா, எந்த காதலி உந்தன் மனைவி ஆகலாம் சாரே பச்சே உந்த மனைவி எந்த காதலி ஆக முடியாது. இதுதான் அந்த படத்தினுடைய கதையே. ஆமா, ஒரு ராஜா மைராசு குட்டி அப்படின்னு வரிசை எது நம்ம ஆளுன்னு இவருக்கான பிசினஸ், இவருக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் பண்ணிட்டார். சினி கார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஜெர்னலிஸ்ட் சுபிதா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு, அதுக்கு காரணம் வந்து மாரடைப்பு. ஆனால் முதல் மாரடைப்பே இறப்பாக மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பாக்யராஜ் அவர்கள் திரையுலகுக்கு பங்காற்றியது அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக். ஒரு இழப்பை காட்டிலும் பயங்கர ஷாக். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு அவர்களுடைய பொண்ணு திருமணத்தை கோவாவுக்கு போய் வந்திருக்காரு. எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. அது காலையில் அன்னைக்கு இறந்து போகிற அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போயிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவர் எதிர்பார்க்காத ஒரு மரணம். அவருடைய குருநாதர் மறைந்து அந்த 1 மாதத்துக்குள்ளேயே இவரும் மறைந்து இருக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாக்யராஜ் அவர்களுடைய அந்த ஜேர்னியே ரொம்ப வந்து சுவாரஸ்யமான ஜேர்னி தான். கோபிச்செட்டிப்பாளையம் இளங்கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து சினிமா ஆசைகளுக்காக சென்னைக்கு வந்து பல முயற்சிகள் பண்ணி 16 வயது நிலை படத்துல உதவி இயக்குனராக சேர்றாரு. அப்புறம் வந்துட்டு பாக்யராஜ் அவர்களே அவருக்கு வந்து கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில உதவி இயக்குனர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் இதை விட கொடுமையா இருந்துச்சு. ஒரு குருகுலத்தை போல பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க ஒரு உதவி இயக்குனர். ஆனா அப்படி இருக்கப்ப தன்னுடைய உதவியாளருக்கு அவருடைய கதையை அங்கீகரித்து அது கதை திரைக்கதை வசனம்னு அவர் பேர் போட்டு அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்தியது வந்து பெரிய விஷயம். அது பாக்யராஜா தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனா திறமையை வந்து இந்த வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. நமக்குள்ள இருக்க ஏதோ திறமை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பாடி, அது வந்து பயங்கர வைரலாக இருக்கும். அப்போ யாரும் எடுக்கணும்னு தோணும் தானே வந்துச்சு. அந்த மாதிரி ராவான ஒரு மெட்டீரியலாக ஊர்லேருந்து வந்த பாக்யராஜுக்கு உள்ளுக்குள்ளக்கூடிய திறமையை கண்டுபிடித்து உலகத்துக்கு காமிச்சது வந்து பரதராஜன். அவர் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கதை திரைக்கதை வசனம் எழுத வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் ஹிந்தியில் பாக்யராஜை டைரக்ட் பண்ணுறாரு. அமிதாப் பச்சனுடைய இதில் அதில் மிகப்பெரிய ஹிட் அந்த படம். அப்புறம் சுவரிலா சித்திரம் படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு. புதிய வாய்ப்புகள் படத்தில் இவர் ஹீரோவை அறிமுகப்படுத்துறாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா திரைக்கதை மன்னன் ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, திரைக்கதையை வந்து நீங்க நகர்த்தி கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா ஒரு கதையை நீங்க ரெடி பண்ணிடலாம். ஏதாவது பார்க்குற சம்பவத்தை அப்படி ராவா சொல்ல முடியாது. திரைக்கதைக்குன்னு ஒரு மொழி இருக்கு. ஆமா, அது 2 மணி நேரம் அவங்களை வந்து போரடிக்காம கொண்டு போகணும். அப்போ பாக்யராஜருடைய ஸ்டைல்னு ஒன்று உருவாக்குறாரு. அதாவது அது வரைக்கும் திரைக்கதை இப்படிதான் இருக்கணும், ஒரு கேரக்டர் இப்படிதான் ஓப்பன் பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு இப்படிதான் பிளாக் பண்ணணும், கதை இப்படித்தான் நகர்த்தி கொண்டு போகணுங்கிற அந்த வரைமுறையை உடைத்து ஒரு குடும்ப படத்தை எல்லோரையும் பார்க்க வச்சவர். ஒரு ஃபேமிலி டிராமானா வந்து பெண்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு எல்லாரையும் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையும் வந்து அந்த படத்தை ரசிக்க வைத்தவர் வந்து பாக்யராஜ். அவருடைய திரைக்கதைய வந்து ஒரு சின்ன காமெடி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு போர் அடிக்காம பாருங்க. ஜெயிலர் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் வந்து நம்ம கதையா பார்த்தா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா அதுக்குள்ள செல்சன் தெரியும் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருப்பாருன்னா, அது எனக்கு தெரிஞ்சது பாக்யராஜோட பேட்டர்ன். ஒரு சின்ன ட்ராக் போயிட்டே இருக்கும். ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். ஒரு மைல்டா ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். காமெடி ட்ராக் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பாக்யராஜோட ஸ்டைல் தான். ஓகே, ஒரு குடும்ப கதையை வந்து அதை வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சொல்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவர் பண்ற வேலை. இன்னைக்கு வரைக்கும் பல இயக்குனர்கள் ஸ்கிரீன் பிளேல அவங்களுக்கு கதையை நகர்த்தி கொண்டு போறப்ப தடுமாற்றம் வந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் பாக்யராஜ் தான். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதையை நம்ம எடுத்துட்டோம், இன்டர்வல் பிளாக் மேலே தள்ள முடியல, கதையை சீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா பாக்யராஜ் எடுத்து பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கலாமா, இந்த கேரக்டர் காலி பண்ணலாமா, இந்த கேரக்டர் ட்விஸ்ட் வைக்கலாமாங்கிற அந்த கதையை வந்து சுவாரஸ்யமா நகர்த்தி கொண்டு போறதுல வந்து மிகப்பெரிய திறமைசாலி. அதான் சொல்றாங்க இந்தியாவினுடைய திரைக்கதை மன்னன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மறைவு. அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அவருடைய சினிமா, அரசியல், இலக்கியம், பத்திரிகை அப்படின்னு நிறைய அவர் கேட்டகரி இருக்கு. எம்ஜிஆர் அவர்களா ரொம்ப பாராட்டப்பட்டவர். எம்ஜிஆரின் கலை உலக வாரிசுன்னு எம்ஜிஆரே சொன்னதுனால வந்து அவர் எம்ஜிஆருடைய கலையுலக வாரிசாங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் திரைக்கதையில் எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஆள் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் 1977க்கு முன்னாடி அண்ணா நீ என் தெய்வம்னு ஸ்ரீதர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணி பாதியில் நிக்குது.
ஆனா அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு ரகசிய போலீஸ் 100ன்னு அந்த படத்தை வந்து இவர் பண்றாரு, அதை டபுள் ஆக்ட் பண்ணி ஆமா 77 எடுத்த படத்தை இப்போ 87 89ல கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த கதையும் இதையும் மேட்ச் பண்ணி அதை டியூவல் ரோல் பண்ணி அதை ஒரு படமா பண்ணிருக்காருன்னா திரைக்கதையில அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்ங்கிறதுக்கு அதுக்கு உதாரணம். எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய ஒரு பற்று உள்ள கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களையும் ஏதாவது ஒரு காட்சியில் எம்ஜிஆருடைய போட்டோ காமிச்சிருவாரு. எம்ஜிஆருடைய தீவிரமான பக்தர். அவருடைய திருமணமே பூர்ணிமா பாக்யராஜனுடைய திருமணமே எம்ஜிஆர் தான் நடத்தி வச்சார். அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இவருக்கு ஏற்கனவே பிரவீனான்னு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 2வது மனைவி தான் அவங்க பூர்ணிமா பாக்யராஜ். 2 குழந்தைங்க. சாந்தனும் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவரை வந்து ஒரு நடிகரா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார். வேட்டியை மடிச்சுக்கிட்டுன்னு ஒரு படம், அதுல ஒரு சின்ன வயது கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணார். சக்கரை கட்டியா இருக்கட்டும், நிறைய படங்கள் பண்ணார். +2 தான் கடைசியா பண்ண படம். ஆமா, இல்ல முருங்கக்காய் சிப்ஸ்னு ஒரு படம் பண்ணார் கடைசியா. அதுல வந்து அவரு நடிச்சாரு, ஆனா இயக்குனது அந்த படம் தான். ஆமா, அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணார் தன் பையனை எப்படியாவது ஒரு ஹீரோவை கொண்டு வரணும்னு. கடைசி வரைக்குமே வந்து அதனால அவர் நிறைவேற முடியல. அது ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கி இருக்கோம், எத்தனையோ பேர் கதையை உருவாக்கி எழுதி கொடுத்துருக்கோம், நம்ம பையனுக்கு ஒரு பண்ணலாங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அவருடைய மறைவுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் நடிகர், இயக்குனர், வசனகர்த்தாவை தாண்டி இசையமைப்பாளர். ஆமா, அது யாருக்குமே பல பேருக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் இது. இளையராஜாவுக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ்ல உருவானதா, எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. இளையராஜா அன்னைக்கு வந்து பீக்ல இருக்காரு. அதாவது நீங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இளையராஜா எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் மியூசிக் பண்ற ஒரே ஆள் மட்டும் பஞ்சவர்ணாசனம் மட்டும்தான். நீங்க அன்னைக்கு இளையராஜா அவருடைய ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 படத்துக்கு கம்போஸ் பண்ணுவாரு. 2 படத்துக்கு குறைஞ்சபட்சம் ரீரெக்கார்டிங் பண்ணுவாரு. அவ்வளவு பிஸி. பாத்தீங்கன்னா பிரசாத்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் அங்க நிற்பாங்க. தயாரிப்பாளர், இயக்குனர் கும்பல் கும்பலா நின்று இருப்பாங்க அங்க. அவ்வளவு பரபரப்பா இருக்கக்கூடிய இளையராஜாட்ட உடனே டேட் கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி டேட் இஷ்யூல இளையராஜாக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு இதா கிளாஷ் ஆகுது. எதுக்கு நம்மளே பண்ணா என்னங்கிறதுக்காக, நீங்க இசையமைப்பாளராக கேட்டதுக்காக சொல்றேன், ஒரு கீபோர்ட் கிளாஸ்ல போய் சேர்ந்து ஒரு மியூசிக் டீச்சரை வச்சு முறையா இசை கத்துக்கிட்டாரு. பாருங்க அவர் எவ்வளவு பெரிய மெனக்கெடுதல் பண்றாரு. பண்ணிட்டு இது நம்ம படத்துக்கு அவரே மியூசிக் பண்றாரு. நாளான தாமரைங்கிற பாட்டுலாம் பல பேர் வந்து இளையராஜா மியூசிக் நடிச்சிட்டு இருப்பாங்க, இவரே போட்ட பாட்டு தான். அதுக்கு ஒரு சில படங்களுக்கு மியூசிக் பண்ணாரு. மியூசிக்ங்கிறது ஒரு ஒரு வீராப்புல பண்ணதுன்னு வச்சுங்களேன், ஒரு போட்டியில பண்ணது. நானும் பண்றேன் மியூசிக் அப்படின்னு அன்னைக்கு உயரத்துல இருந்த இளையராஜா காட்டிலும் நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணது. அதுக்கு பிறகு இளையராஜா அவரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, சேர்ந்து பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்றேன்னா, இந்த மியூசிக் டைரக்டருங்கிற முகம்ங்கிற பல பேருக்கு தெரியாது. ஆனா அது வந்து ஒரு பிடிவாதத்துல பண்ணாலும் கூட அதை முழுசா கத்துக்கணும்னு நினைச்சாரு. ஆமா, அது நியாயமா பண்ணணும். ஆமா, நம்ம ஒரு தொழில் செய்யறோம், தொழிலை முழுவதுமாக கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கெடுதல் இருக்கிற பீக் டைரக்டர் அவரு. அந்த நேரத்துல போயிட்டு மியூசிக் கத்துக்க முடியுமா? கத்துக்கிட்டு பண்றாங்க. அதுதான் அவருடைய ஒரு வெற்றிகளுக்கான காரணமா நான் பாக்குறேன். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வசனகர்த்தா அப்படிங்கிறது வந்து ராஜமௌலியோட மகதீரா படத்துக்கு அவர் தான் வந்து வசனம் எழுதியிருப்பாரு. ஸோ வசனகர்த்தாவா பாக்யராஜோடைய பங்களிப்பு அப்படிங்கிற தமிழ் ஒரே வசனம் தாங்க, அந்த 7 நாட்கள் தான். எந்த காதலி உந்தன் மனைவி ஆகலாம் சாரே பச்சே, உந்த மனைவி எந்த காதலி ஆக முடியாது. இதுதான் அந்த படத்தினுடைய கதையே. ஆமா, இந்த கதையை வந்து ஒரு 2 லைன்ல ஒரு வசனமா சொல்லியிருப்பாரு. கரெக்ட். இதுதான் ஒரு சிறந்த வசனகர்த்தாவுக்கான ஒரு அடையாளமா நிறைய இருக்கு. அதுல ஒரு சாம்பிள்லாம் இது சொல்லலாம். ஒரு படத்தினுடைய கதையை 2 வரியில சொல்லலாம் அப்படின்னா இதுதான். நான் காதலிச்ச பொண்ணு உங்க மனைவியா வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, தாலி கட்டிட்டீங்க, பட் நீங்க உங்க மனைவி ஆயிட்டாங்க, இனிமேல் எனக்கு காதலியா வர முடியாது, அது ஒத்து வராது, சரியா இருக்காதுங்கிறதான் கதையே. அது கிளைமேக்ஸ் அதையும் மீறி அம்பியா வர்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, அந்த தாலியை அறுத்தறிஞ்சிட்டு வாடிப்பாரு. அதுல இருந்தா தாலி சென்டிமெண்ட் தமிழ் சினிமால ஒரு 50 வருஷத்துக்கு ஓடிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு தாலி சென்டிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவர் தான். நீங்க ஓகே, நீ வர என் கூட பழைய காதலோட வாழணும்னு நினைக்கிற, பட் ஆனா அந்த கணவன் கட்டின தாலியை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. எனக்கு இந்த பேட்டர்ன்ல ஹிந்தியில கிட்டத்தட்ட ஒரு 50 படம் வந்திருக்கு. இதோட பேட்டர்ன் தான். அம்தில் கே சுகேஷன் ஒரு படம், ஏறக்குறைய அந்த 7 நாட்கள் தான். சல்மான் கான், ஐஸ்வர்யா ராய் நடிச்ச படம், அஜய் தேவ்கான் நடிச்சிருப்பாரு. இது என்ன படம்னா, அதுல வந்து சல்மான் கான் வந்து ஒரு யூகேல இருந்து மியூசிக் கத்துக்கிற வருவார், இந்தியாவுக்கு வருவாரு. வந்தா ராஜஸ்தான்ல பேக்ட்ராப்ல ஒரு பெரிய மியூசிக் கஜல் கத்து கொடுக்கக்கூடியவர் ஐஸ்வர்யா ராயுடைய அப்பா ஐஸ்வர்யா ராய்க்கும் இவருக்கும் காதல் ஆயிரும். பட் அவங்க அப்பா குருதர்ஷினியா கேட்பாரு, நீ வந்து காதலை கொடு,
முதல்ல போன குருதட்சணை கேட்பாரு. குருதட்சணை நான் கேட்கறப்ப தான் சொல்லிடுவாரு. ம். அப்புறம் காதல் தெரிஞ்சவனே அந்த காதலுக்கு குருதட்சணையா கொடுத்து நீ உங்க நாட்டுக்கே போயிருப்பாரு. அதனால அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லாம கொள்ளாம போயிடுவார். ஆனா இன்னொரு அஜய் தேவ்கான திருமணம் பண்ணி வைப்பாங்க ஐஸ்வர்யா ராய்க்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஒரு காதல் வச்சேனேங்க அப்படின்னு. சரி வா அவனை சேர்த்து வைக்கிறேன் அவங்க போவாங்க, கூட்டு போவாங்க. எங்க லண்டன் போவாங்க. ஓகே. லண்டன் போன பிறகு ஷாருக் கானுக்கு சல்மான் கானுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணை தான் தப்பான ஆளா காட்டணும், தான் வந்து ஒரு ஒரு பெண் பித்தரா பல பேரோட சுற்றுலா காட்டணுங்கிறதுக்காகவே அங்க ஒரு சில வேலைகள் பண்ணுவார். ஓகே. அந்த பொண்ணை வெறுத்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் அந்த கதையோட பேஸ். ஏறக்குறைய அந்த நாட்கள் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம், இந்தி படங்கள் சொல்லலாம், தமிழ்ல நிறைய படங்கள் சொல்லலாம். ஓகே. அதான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாலக்காடு தமிழ் பேசுற ஒரு கேரக்டரா பண்ணிருப்பாரு. அதை அப்படியே அக்சஸ்லா பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா. எப்ப பார்த்தாலுமே ஒரு காமெடிக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டே தான் கதையை கொண்டு போவாரு. ஆமா ஆமா. அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம போங்கிறதுக்காக காஜா ஷரீஃப்ங்கிற ஒரு கேரக்டர் வச்சுக்குவாரு. கல்லாப்பட்டி சிங்காரம், மண்ணாங்கட்டி சுப்பிரமணியன், அவருக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கரெக்ட். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஆமா, வேற யாரு கூட சேர்ந்தாலும் செட் ஆகாது. செம்புலி ஜெகன்னா வந்து பாத்தீங்கன்னா ராசகுட்டி படத்துல பின்னி எடுத்துட்டு போய். ஆமா. ஆனா அவரோட அசிஸ்டன்ட் அவரு. கரெக்ட் கரெக்ட். அவருடைய உதவியாளராக இருந்தவர். பட் இது மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம் பல படங்கள்ல அவர் தவிர எந்த படத்துல அவருக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவும் இல்ல. ஓகே. அது அவருக்கு தெரியல. அவருக்கு ஒரு செட் வச்சிருப்பாரு. மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம், காஜா ஷரீஃப், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் வச்சிருப்பாரு. ஓகே. அது வந்து அவருக்கு ஒரு பேட்டர்ன். அப்ப முழுவதுமாக அவர் நடிகர்களை நம்பலாம். நீங்க அதையும் பார்க்கணும். புரியுது. ஒரு நடிகர்களை நம்பி இந்த புகழின் வெளிச்சத்தை நம்பி அவர்கள் சார்ந்து படம் பண்ணல. இவரே ஹீரோ. ஆமா. அது போட்டு நான் இருக்கிற ஹேர் ஸ்டைல்ல நாம என்ன மாதிரி தான் பண்ணுவேன். இதுதான் கதை. ஆனா அதை என்ன பண்ணிக்கிறவர் நான் தெரியவா, நான் பெரிய ஹீரோலாம் கிடையாதுங்க அப்படிங்கறத அப்பப்ப காட்சிகளை காமிச்சிருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். நான் இப்படிதான் அப்படிங்கறத ஹீரோ ஆயிட்டேன். பட் நான் வந்து மத்த ஹீரோ மாதிரி கிடையாது, ஹீரோ மெட்டீரியல் கிடையாதுங்கிறது அவரே வந்து அடுத்த ஆள் சொல்றது கூட அவரே சொல்லிடுவார். புரியுது. ருத்ரா படத்துல ஒரு சீனுமே அது மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, என்ன காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆமா. நான் வந்து பெரிய ஹீரோ கிடையாது. அன்னைக்கு வந்து ரஜினி கமல் வந்து பீக்ல இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ரஜினி கமல் பீக்கு, அதுக்கு கீழே ஒரு 4 ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு மினிமம் பிசினஸ், மினிமம் கேரண்டி. ஆமா. அந்த கேப்ல இவருக்கான ஒரு பிசினஸ் ஸ்டாண்டர்டா ஓடிட்டே இருக்கு. ஒரு மயிராசு குட்டி அப்படின்னு வரிசை எது நம்ம ஆளுன்னு இவருக்கான பிசினஸ், இவருக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் பண்ணிட்டார். ஆமா. இன்னைக்கு ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்தாலும் கூட இவருக்கான ஒரு கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த லைன். கரெக்ட். அது என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாம் ஹீரோ, பட் நானும் ஹீரோ தான், அவங்கள மாதிரி ஹீரோ கிடையாது அப்படிங்கறத அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவரே சொல்லிடுவாரு. ஆமா. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் சினிமா எடுத்துக்கலாம், அரசியல். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த கட்சியில கட்சி பெருசா இல்ல, பத்திரிகை ஆரம்பிச்சிருந்தாரு. பத்திரிகை பாக்கியா பத்தி நம்ம சொல்லணும். பாக்கியாவில கேள்வி பதில்கள் ஒரு பகுதி இருக்கும். அந்த கேள்வி பதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையிலும் அவ்வளவு டீட்டெயிலிங்கா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு ரோமானிய கதையோ ஒரு பீர்பால் கதையோ ஒரு கதையை எடுத்து அவ்வளவு டீட்டெயில்டா அந்த பதில் இருக்கும். ஓகே. பாக்கியாவுடைய கேள்வி பதில் படிக்கிறதுக்கே பாக்கியா வாங்குற ஆட்கள்ல நானும் ஒருத்தர். அந்த மாதிரி இருக்கும். அது அவ்வளவு டீட்டெயிலிங்க. எப்படிதான் ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளவு டீட்டெயிலிங்கான பதிலா இருக்கும், எங்கெங்க இருந்து எடுத்துருப்பாரு. அதனால சிறந்த பத்திரிகையாளராக இருந்தார். பாக்கியான ஒரு பத்திரிகை நாட்டில் நடத்தியிருந்தாரு, இலக்கியவாதி. இப்ப கடைசியாக தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராக இருக்காரு. இந்த பைரசி இஷ்யூஸ் எல்லாம் அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு. சமயத்துல கூட ஒரு படத்துக்கான வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. தெரியாது. இப்ப சங்க தேர்தல் வரப்போகுது. சங்க தேர்தல் வர்றதுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம்னு பல பேருக்கு வாய்ஸ் போட்டுருக்காரு. இயக்குனர் ஸ்னேகனுக்கு, விஜய் மில்டனுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் பாக்குறேன். உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். சினிமா, இலக்கியம், கலை, அரசியல். 91 அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருந்தாரு. அப்புறம் 2006 திமுக சேர்ந்தாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்களை திருப்பி அதிமுகவுக்குள்ள சேர்க்கணுங்கிற முயற்சி எல்லாம் பண்ணாரு. அதுக்கு அரசியல் ஈடுபாடெல்லாம் பெருசா இல்ல, முழுவதுமாக அந்த வேலைகள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. புரியுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சர் பர்சனோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சர் பர்சன் தான் திரு பாக்கியராஜ் அவர்களுமே இங்கே தமிழ்நாட்டில். ஆமா, கரெக்ட். அதை தாண்டி இன்னொரு விஷயம், கமல் அவர்கள் மேடையில வந்து என்ன வந்து உங்களை சொன்னாங்க எல்லாரும் வந்து அபூர்வ சகோதரரை காட்டி மிரட்டினாங்கன்னு, என்ன வந்து முந்தானி முடிச்சு காட்டி எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி படம் எடுங்கன்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமல் நம்மளுக்கு தெரியும் எல்லா கிராஃப்ட்லயுமே அவர் வந்து இருந்தவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிப்படையாக எல்லாரையும் பாராட்டக்கூடியவர். இன்னைக்கு ஸ்கிரீன் பிளேல முந்தானி முடிச்சுன்ற ஒரு படம், ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெகுளியான ஒரு பொண்ணு, இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், ஒரு குழந்தையோட ஊருக்கு வர்றாரு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன்ல ஒரு கதை இருக்குல்ல,
கிராமத்துல ரிஸ்க், அது ரொம்ப ரிஸ்க். நீங்க ஃபேமிலி டிராமாங்க, அது யாரையும் அவ்வளவு உட்கார வைக்க முடியாது. ஆமா, இது குடும்பத்தோட தியேட்டர்ல கொண்டு வந்து எல்லா ஆடியன்ஸையும் உட்கார வைக்கணும்னா பெரிய விஷயம். ஆமா, அதுவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அக்செப்ட் பண்ண வைக்கணும், அதுவும் அப்ப இருக்க காலத்துல கஷ்டம். அது நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து கிளாரிஃபிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, இது நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா, பத்தினி யாருன்னு கேக்குறதா நியாயப்படுத்தணும். அந்த நியாயப்படுத்துறதே கிரிஞ்சாவும் இருந்துடக்கூடாது. ஆமா, அது என்ன பண்ணணும், அதோட சேர்த்து கொண்டு போகணும். அதெல்லாம் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல பின்னி எடுத்துருப்பாரு. புரியுது. அதைத்தான் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்கிரீன் பிளேல இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட முடியாது, நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா, ஆனா கமல்ல ஒரு பாராட்டின விஷயங்கிறது வந்து முன்னாடி முடிச்ச ஒரு ஸ்கிரீன் பிளே பாருங்க அப்படின்னு. ஏவிஎம்க்கு மிகப்பெரிய வெற்றி படம். கரெக்ட். சம்சாரத்து மின்சாரமும் முன்னாடி முடிச்சும் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம். அதைத்தான் சொல்றாரு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனம் திறந்து பாராட்டக்கூடிய நபர். திரைக்கதையில அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் பாராட்டியிருக்காரு. சூப்பர் சார். சரி, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 50 வருட தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில டாக்டர் பட்டமும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நிறைய திரைப்படம் சம்பந்தமான விருது வாங்கியிருக்காரு. அதாவது பிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு அரசினுடைய விருது வாங்கியிருக்காரு. டாக்டரேட் பட்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த நிறுவனம் கரெக்டா பண்ணாங்க. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஜாம்பவான். அவருக்கான தமிழ் சினிமான்னு ஒரு அடையாளம் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். முக்கியமான நபர்கள் அவர் ஒருத்தர். அவருக்கான டாக்டர் பட்டம்ங்கிறது ஒரு பெரிய பாராட்டு தெரிய வேண்டிய விஷயம். அது வந்து ஒரு கிரீடத்தில் மேலும் ஒரு வைரங்கள் தான். புரியுது. ஏன்னா அந்த இடத்துலயுமே அவர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன சின்ன வயசுல வந்து கேட்டாங்க நான் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் சிரிச்சாங்க, ஆனா எனக்கு ஊக்குவிச்சாங்க. ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்களும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான நீங்க அவரோட ஸ்பீச், மேடை ஸ்பீச் கேட்டோடனே நான் வருது. அவர் மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சரியா அவர் பயன்படுத்தாம விட்டாங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசியிருந்தாருன்னா அவருக்கு நிறைய பேசுவார். நிறைய ஒரு கதைகளுடைய இது என்ன சொல்றது, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அவருடைய ஸ்பீச். நிறைய படிக்கக்கூடியவர், நிறைய படிப்பாரு. அதனால வந்து நீங்க நிறைய மேடைகளை அவர் ஏற்றி கல்லூரிகள் அவனு அளவு பார்த்துருக்கணும். அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பெரிய விஷயம் தான். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.